வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ புரோஜனமாக இருக்கும், மக்களுக்கு போய் சேரணுங்கிறது தான் என்னோடய ஆசை. அதாவது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சீமான் அவர்கள், அதாவது ஒவ்வொரு கட்சி தொடங்கும் போதும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். இவங்களுக்கு என்னென்னா லட்சியம்னா, எப்படிரா மக்களை முட்டாளாக்கணுங்கிற ஒரு கொள்கையோடு தான் இவங்க இருக்காங்க. என்ன காரணம்னா இப்போ மாடு மலைகளில் மேய்க்கிறதுக்கு தடை விதிக்கணும்னு போகிற கோர்ட்டில் ஸ்டே வாங்கிறது இவங்க தான். மக்களுக்கு மத்தியில் சிம்பத்தி க்ரியேட் பண்ணி மாடுகளை மலையிலேயே மேய்க்க விடலைங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது இதே சீமான் தான். அதாவது பச்சைவந்தியோட மோசமான கேரக்டர் இவங்களாம். இவங்களை நம்பி இளைஞர்கள் போகிறது தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இவங்களை நம்பி 15 வருஷம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் என்ன சீமான் சொல்லுவார், நான் சொல்கிறத கேட்குறதா இரு, இல்லாட்டி வேறு எந்த கட்சிக்கு வேணாலும் போ. ஒரு கட்சி தலைவருக்கு உண்டான பண்பு எதுவுமே கிடையாது. தான் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரே கொள்கையோட ஈழத்தமிழர்கள் அவங்கள வச்சு ரொம்ப தரைக்குறைவாக உண்மையிலேயே இதெல்லாம் ஒரு தவறான செயல். பாவம் பிரபாரன் ஐயா இருந்திருந்தால் இதை பார்த்துருந்தா அவரே நீலாம் என் தம்பிலடா, நீலாம் பச்சை துரோகின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா தமிழ் மக்களுக்காண்டி எத்தனையோ தலைவர்கள் போராடி இருக்காங்க. இப்போ போலியான தலைவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம். அதனால் இதை நம்பி இளைஞர்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதனால் உங்கள் வாழ்க்கை நீங்கள் சம்பாரித்தா சேர்த்து வைங்க. இது மாதிரி சீமான் மாதிரி அறகுற தலைவர்கள் நிறையா பேர் வந்துட்டுருக்காங்க. அதனால் இதை நம்பி உங்கள் லைஃப் இழந்துடாதீங்க. உங்கள் அம்மா அப்பா முக்கியம், உங்கள் லைஃப் முக்கியம். உங்கள் லைஃபுக்கு எது முக்கியமோ அதை தேர்ந்தெடுத்து போங்க. ஏன்னா அவங்க சுயநலத்துக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்க. நான் மாடுகளுக்காண்டி மாநாடு போடுறேன், அடுத்து எலிகளுக்காண்டி மாநாடு போடுறேன், புழுவுகளுக்காண்டி மாநாடு போடுறேன், இப்படி நிறையா என்னத்தை சொல்கிறது, தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ தூரம் கொச்சப்படுத்தணுமோ இவர் ஒருத்தர் போதும். ஏன்னா அநாகரிகமான பேச்சு. இவங்க கட்சிக்காரங்கெல்லாம் ஃபுல்லாக ரவுடித்தனமாக தான் இருக்காங்க. கேட்டால் தற்கூரி தாவேக்கான்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் புதுசாக ஆட்சியில் வந்தோன்னே எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து விஜயை டார்கெட் பண்ணுது. ஒரு சினிமாவில் எப்படி ஒரு ஹீரோவை டார்கெட் பண்ணி வில்லன்கள்லாம் ஒன்று சேருவாங்க, அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டில் நடக்குது. ஒரு விஜயை எல்லா கட்சிக்காரங்களும் பாஜக, திமுக, அண்ணா திமுக எல்லாமே ஒன்று சேருது. இப்போ தான் அவரோட தமிழ்நாட்டுக்கு விஜய் எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. எம்ஜிஆர் எந்த அளவுக்கு நல்லது பண்ணும்போது விமர்சனம் வந்துச்சோ அதை விட கொடூரமாக இப்போ விமர்சனம் வந்துக்கிட்டு. அதெல்லாம் தாங்கி மக்களுக்கு நல்லது பண்ணணும். மக்கள் எப்பயும் உண்மை பக்கம் தான் நிற்போம். உண்மை என்றைக்கும் தோக்காது. கொஞ்சம் லேட்டாக ரியாக்ஷன் பண்ணும், அப்போனா உண்மை கூட தான் நாங்கள் எப்பயுமே இருப்போம். எங்களோட சப்போர்ட் எப்பயுமே நல்லது பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான்.